வெல்கம் பேக் டு அவர் சேனல் எக்ஸாம் எனர்ஜியேஷன். ஸோ இன்றைக்கி நம்மளோட சேனலில் செகண்ட் கிரேட் எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர்களான பணி நியமன தேர்வில் அடுத்து சிவி லிஸ்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கவங்களான ஒரு இம்பார்ட்டன்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தான். ஸோ 14/14/2025 தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களோட எஸ்டிஆர்பி எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் நமக்கு ரிசல்ட்ஸ் வந்துருச்சு. 25,000 பேருக்குமே ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன செய்யணும், நம்ம என்ன நமக்கு ஐடியா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் கிளியர் கட்டாக பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆன் பண்ணாமல் இருந்தால் நோட்டிஃபிகேஷனை ஆன் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. எந்த வீடியோவும் உங்களுக்கு விடுபடாமல் வந்துடும். டிஆர்பி ரிலேட்டடான எல்லா நியூஸஸும் கரெக்டான டைமில் கரெக்டான நியூஸாக அப்டேட் ஆகும். ஸோ நிறைய பேரோட டீட்டெயிலான கொஸ்டின்ஸுக்கு டீட்டெயிலாக எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது 1:1.25 அப்படிங்கிற சிவி லிஸ்ட் அப்படி எப்படி வரும் அப்படிங்கிறதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன். ஸோ மார்க் வேரியேஷன் இருக்குதுன்னு நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் மெசேஜ் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒரு எக்ஸ்ப்ளனேஷன், அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத மெயினாக சொல்லணும். ஸோ இது வந்து நம்ம டிஆர்பியில் லாஸ்ட்டாக நடந்த யூஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா ஆப்டிக்கல் OMR எக்ஸாம் எழுதுனவங்க வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, நம்ம ஆசிரியர் தகுதித்தாள் 2 அப்படிங்கிறது உங்களுக்கு இப்போ பேப்பர் 1 தேர்வு பெற்ற ஆண்டுகளின் அடிப்படையில் அதுக்கு வெயிட்டேஜ் மார்க் சேர்த்து மொத்த மதிப்பெண்களோட அடிப்படையில் அறிவிக்கையில் தெரிவித்துள்ளபடி குறிப்பிட்ட பாடங்களுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு ஓவராலாக 1:1.25 அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. நமக்கு வந்து ஒரு மொத்தமாக முன்னாடி வந்து ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர், 1:3னா ஒரு போஸ்டிங்க்கு 3 பேர். ஸோ போஸ்டிங் 3000 போஸ்டிங்னா 6000 பேர் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. இப்போ அப்படி கிடையாது. ஒரு கன்சாலிடேட்டடாக இப்போ 2768 பேருனா ஒரு 500 பேர் கூட கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுதான் அந்த 1:1:25. ஸோ ரொம்ப பேருக்கு சிவி போயிட்டு வந்து கிடைக்கலன்ற பயமும் இருக்காது. சிவிக்கு கூப்பிட்டாலே மேக்ஸிமம் வாய்ப்பு அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ் பர் த நோட்டிஃபிகேஷன் நமக்கு கொடுத்துருக்கதப்படி அவங்க பிளாக் இதுக்கு வந்து பிஆர்டியோடதை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு சிவி லிஸ்ட் வந்துருச்சு. எலிஜிபிள் கேண்டிடேட் வந்து 1:1.25 கூப்பிட்றோம். மெரிட் கம் கம்யூனல் டர்ன். ஸோ நம்ம கம்யூனல் டர்ன் படி மார்க் பேசிஸில் கூப்பிட்ருவாங்க. ஸோ அந்த நோட்டிஃபிகேஷன் படி ஒரே மாதிரியான மார்க்கை நிறைய பேர் வாங்கியிருந்தால் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரே மார்க்கு நிறைய பேர் வாங்கியிருக்கிற பட்சத்தில் அவங்க எல்லாரையுமே அந்த கேண்டிடேட்ஸ் எல்லாரையுமே நம்ம கூப்பிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ லாஸ்ட் சைடில் நிறைய பேர் 95 to 96 கேட்டிருந்தீங்க. அது இந்த வீடியோலே கொடுக்க முடியுதான்னு பார்க்குறேன். இல்லைனா நெக்ஸ்ட் வீடியோவில் திரும்பவுமே எவ்வளோ மார்க் அப்படிங்கிறத நான் கொடுத்துட்றேன். ஸோ ஒரு கிட்டத்தட்ட 96 ஒரே 96 அப்படிங்கிற ஒரே மார்க்கில் 700 பேர் 600 பேர் அப்படிலாம் இருக்காங்க. ஸோ இதில் வந்து கால் லெட்ரு வந்து எதில் வரும், நமக்கு வெப்சைட்லாம் வரும், தனியாக அனுப்ப மாட்டாங்க. நீங்கள் வெப்சைட்டில் டேஷ்போர்டுக்குள்ளே போய் இது பண்ணிக்கணும். வேறு எந்த மோட் ஆஃப் கம்யூனிகேஷனும் கிடையாது. ஸோ 2 விஷயம் தான். பயோடேட்டா ஆளறி சான்றிதழ்னு சொல்லுவாங்க. ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் ஆளறி சான்றிதழ், பயோடேட்டா வந்து உங்களோட தனி சுய விவர படிவம். இது 2யும் நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில் பண்ணி வச்சு அவங்களுக்கு அனுப்பணும். அவ்வளோதான். இதோடு சேர்த்து அவங்க நீங்கள் என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் அப்லோட் பண்ணிங்களோ அதெல்லாம் 3 செட்டு இல்லை 4 செட்டு அட்டஸ்டேஷனோட கையில் வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1:1.25 அப்படிங்கிறது தனியாக ஒரு போஸ்டிங்க்கு 2 பேர் 3 பேருங்கிறது போகி இப்போ ஒரு போஸ்டிங்க்கு ஒருத்தரில் அப்படி ஒரு அது 1.25 வந்துடுது. அப்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் கூப்பிட்ருவாங்க. அதோடு சேர்த்து கொஞ்சம் பேர் இப்போ 2000 பேர் அப்படிங்கிற 2780 அப்படின்னு நீங்கள் வச்சிங்கன்னா கூட ஒரு 500 பேர் கூட கூப்பிட்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருக்காங்க கால்குலேட்டர் கண்டிப்பாக வேணும், பயோடேட்டா அண்ட் ஐடென்டிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சனலி ப்ரெசன்ட் ஃபார் திஸ் அன்றைக்கி இப்போ நம்ம போகாதவங்களுக்கு திரும்ப வாய்ப்பு வழங்கப்படாதுன்னு சொல்லியிருக்காங்க. கம்பல்சரி போயிடணும். ஒரு தவிர்க்க முடியாத காரணங்களில் யூஜிடிஆர்பிக்கு திரும்பவும் ஒரு டேட்டு போட்டு கூப்பிட்ருக்காங்க. அதுவும் உண்டு தான். ஸோ சிவி இந்த ரேஷியோ ஆஃப் 1:1.25 சிவிக்கு வந்து வெரிஃபையிங் த சர்டிஃபிகேட்ஸ் அப்படின்னு சொல்லி அதில் வந்து எல்லா சர்டிஃபிகேட் என்னென்னா நமக்கு இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. டெட்டு பேப்பர் 1 பாசிங் சர்டிஃபிகேட், டெட் பாசிங் சர்டிஃபிகேட் நமக்கு கொடுத்தது. நம்மளோட டிப்ளமோ சர்டிஃபிகேட் 10th +2 டிப்ளமோ சர்டிஃபிகேட். நீங்கள் பிஎஸ்டிஎம் கேட்டிருந்தீங்கன்னா 1ஆவதுலேருந்து இப்போ நீங்கள் டிப்ளமோ வரைக்குமா
எதில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிற பிஎஸ்டிஎம் தமிழ் மீடியத்தில் படிச்சிருக்கீங்கன்ற சர்டிஃபிகேட், மித்த ரிசர்வேஷன் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் புதுசாக வாங்கிருங்க. போன தடவை எல்லாருமே இந்த புதுசாக ஆன்லைனில் அப்ளை பண்ணி வாங்குகிறோம் இல்லையா, அதை கேட்குறாங்க. இந்த ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கிற மாதிரி இருக்கிறத கேட்குறாங்கன்றது தகவல், அதையும் வாங்கிடுங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இதில் வந்து இந்த கேண்டிடேட்டில் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கிற லிஸ்ட் வந்து ரொம்ப அட்மோஸ்ட் கேர் எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த என்னென்னா லிஸ்ட்டு அண்ட் பப்ளிஷிங். ஸோ ரிசர்வ்ஸ் த ரைட் டு கரெக்ட் எனி எரர்ஸ். ஏன்னா நம்ம பார்த்துருக்கோம், ஏன்னா யூஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் எரர்ஸ் வந்து நிறைய தடவை கம்யூனல் டர்னாக இருக்கட்டும், வரிசையாக இருக்கட்டும், மார்க்காக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து எலிஜிபிள் இன்எலிஜிபிளாக இருக்கட்டும், எல்லா எரருமே அவங்க கரெக்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஆனால் நமக்கு சப்ஜெக்ட் வைஸு அப்படிங்கிறபோது நிறைய கன்ஃபியூஷன் இருந்துச்சு. எஸ்ஜிடியை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான பயப்பட வேண்டிய விஷயங்கள்லாம் எதுவும் இருக்காது. அதனால் நமக்கு ஒன்றும் இல்லை. டெட்டு பாஸிங்காக கொடுக்கப்பட்ட வெயிட்டேஜ் கொடுப்பாங்க கண்டிப்பாக. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டேஜுக்குள்ள மார்க்கு உங்களுக்கு வரும். அது மட்டும்தான் சேஞ்ச் ஆகும். அதுவுமே நமக்கு கரெக்டாக அப்ளை பண்ணியிருப்போம். அதுக்கான நீங்கள் சர்டிஃபிகேட் வச்சுருந்தீங்கன்னா அது மாற போகிறது இல்லை. ஸோ இதுதான் நம்ம என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு புரியாதவங்களுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 500 பேர் தான் கூட கூப்பிடுவாங்க. அதில் ஒரு கூட கூப்பிட்றது 500 இல்லை 400 இருக்கும். அதில் மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிரும். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு மார்க் வேரியேஷன் இருக்கவங்க நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறீங்க, எனக்கு 10 மார்க் குறையுது, 15 மார்க் குறையுது அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிஆர்பிக்கு நான் மெயில் போட்டுருங்க. ஸோ டிஆர்பிக்கு மெயில் போட்டுட்டு நான் இந்த மாதிரி மெயில் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இன்ஃபார்ம் பண்ணுங்கள். டிஆர்பியோட டோல் ஃப்ரீ நம்பருக்கு. டிஆர்பியோட டோல் ஃப்ரீ நம்பரும் சரி, கிரீவன்ஸ் மெயிலும் சரி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். அப்படி தெரியாதவங்களுக்காக இப்போ நம்ம ஸ்க்ரீனில் நான் சொல்கிறேன். இந்த டோல் ஃப்ரீ நம்பருக்கு ஒர்க்கிங் டேஸ், அது நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ரொம்ப டிஃப்ரென்ஸ் வருது, நான் எல்லாமே கரெக்டாக போட்டிருக்கேன். ஏன்னா ஷேடிங், ஹாஃப் ஷேடிங்லாம் நான் ப்ரீவியஸ் வீடியோவிலே சொல்லியிருப்பேன், ஷேடிங் ஹாஃப் ஷேடிங்லாம் இருக்கும். ஸோ ஆனாலும் எனக்கு நம்பிக்கை இருக்குது, எனக்கு மார்க் ரொம்ப டிஃபர் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த டிஆர்பி கிரீவன்சஸ் @tn.gov.inங்கிற மெயிலுக்கு மெயில் ஐடி போட்டுருங்க. போட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அக்னாலேஜ்மெண்ட் மாதிரி இந்த நம்பருக்கு நான் மெயிலும் அனுப்பியிருக்கேன் மேடம் அப்படிங்கிற தகவலையும் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களோட தகவலை நீங்கள் சொல்லிடுங்க. ஏன்னா அவங்க நீங்கள் சொல்கிறதையும் நோட் பண்ணிக்குவாங்க, மெயிலையும் செக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தான் இதோட இது. ஸோ நான் யூஜிடிஆர்பியில் நிறைய பேருக்கு கிரீவன்ஸ் மெயில் மூலமாக நிறைய பேருக்கு வந்து இது கிடச்சிருக்கு, சொல்யூஷன் கிடச்சிருக்கு. ஸோ எல்லாருக்குமே தனியாக நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், அதை தான் இப்போவும் ஷேர் பண்ணுறேன். கேட்டவங்களுக்கு சொல்லியிருந்தோம், நிறைய பேருக்கு பயன்படும். அதனால் உங்களுக்கு ஏதாவது ரொம்ப கன்ஃபார்மாக எனக்கு மார்க் குறையுது அப்படிங்கிற ஐடியா ஒரு வேலை இருந்துச்சு அப்படிங்கிற தாட்டில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் அதை வந்து டிஆர்பிக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. ஸோ அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னா, ஏன்னா ப்ராசஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதை போய் நீங்கள் இது பண்ணுறதை விட இப்போவே செஞ்சுக்கிறது நல்லது, உங்களுக்கும் நல்லது, டிஆர்பிக்கும் அது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராசஸ். அடுத்து சிவி லிஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறது. ஸோ இதுதான் நம்மளோட முக்கியமான விஷயம். மார்க் வேரியேஷனுக்கு என்ன பண்ணணுங்கிறது சொல்லிவிட்டு, இதுக்கப்புறம் நீங்கள் எப்படி தயாராக இருக்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்லிட்டேன். ஏன்னா இது வரைக்கும் எதுக்குமே சிவிக்குன்னு எஸ்ஜிடிக்கு 10 years ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் என்ன தகவல்கள் உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுதோ அதை அடுத்தடுத்த வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேன். 95லேருந்து 100 வரைக்கும் இருக்கிற இண்டிவிஜுவல் மார்க்கு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் அதை வந்து அடுத்த வீடியோவில் வந்து நான் போடுறேன், கொஞ்சம் கிளியராக எக்ஸல் ஷீட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், கண்டிப்பாக போடுறேன். ஏன்னா 90sலேருந்து 80க்குள்ளே இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், நம்ம எந்தளவுக்கு வருவோம் வரமாட்டோன்றது. ஸோ நான் கண்டிப்பாக அடுத்து அப்டேட் பண்ணுறேன். ஸோ எக்ஸாம் எனர்ஜி எசன்ஸை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எந்த வீடியோவும் ஸ்கிப் ஆகாமல் வரதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.